ஒரு சின்ன ஒரு வந்து கன்ஃபியூஷன் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம செப்பரேட்டாகவே ஆம், ஒரு ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ் உள்ளே போவோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்கிற ஒரு இதில் வந்து இத்துக்குட்டல் அது ஏ வருமா ஓ வருமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கசடத்தை வரல வல்லினம் மெல்லினம் நமக்கு தெரியும். சரிங்களா? வல்லினம் மெல்லினம் தெரியும். இப்போ வல்லினமில் ஒரு வார்த்தையும் மெல்லினமில் ஒரு வார்த்தையும் இடையினமில் ஒரு வார்த்தையும் நம்ம எடுத்து அந்த இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகவரிசையில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். சரிங்களா? இந்த டகரம், அதாவது டகரம், சரிங்களா, ரகரம், இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும். அதே மாதிரி நகரம், இந்த நகரம், சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு காம்ப்ளிகேஷனாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த இதில் வந்து மைன்யூட்டாக கொஞ்சம் நம்மளை டஃப் பண்ணணுன்னா இதில் தான் டஃப் பண்ணுவாங்க. சரிங்களா, மற்றதெல்லாம் ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ டகரம் எடுத்துப்போம். சரி, டா கூட எடுத்துப்போம். ஒன்று ஒன்றா எழுதி பார்ப்போம். டானா ஃபஸ்ட்டு மெய்யெழுத்து வரும், அடுத்து வந்து உயிரெழுத்து வரும் இல்லையா? இட்டு குட்டல் லா அப்படின்னா டா. ஸோ இட்டு குட்டல் ஆ, இது வந்து என்னது? டா. ஸோ கவனமாக பார்க்கணும். நீங்களும் சொன்னீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் காலையிலே தூக்கத்தில் இருந்தீங்கன்னா தெரியாது. ஸோ இட்டு குட்டல் ஈ என்ன? இட்டு குட்டல் ஈ என்ன? டி. சரிங்களா? இட்டு குட்டல் ஈ டி, இட்டு குட்டல் ஈ டி. சரிங்களா? ஏம்மா இப்போ நம்ம வந்து 6வது தான் படிக்கிறோம். நீங்கள் இதில் கூச்சப்படவே கூடாது. எல்லாரும் என்னடா இவன் வந்து ஏபிசிடி சொல்லித்தராங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. 6வது தான் படிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் கவனமாக நீங்கள் சொல்லி பாருங்கள். சரிங்க. ஈக்கு அப்புறம் என்ன வரும்? இதுக்கப்புறம் என்ன வரும்? ஊ. சரிங்களா? ஊ வரும். ஊவில் இட்டு குட்டல் ஊ, இட்டு குட்டல் ஊ டூ. சரிங்களா? இட்டு குட்டல் ஊ டூ. சரி, இட்டு குட்டல் ஊ என்ன வரும்? டூ வருங்களா? ஸோ இந்த டூ இப்படி வருமா? கரெக்டுங்களா? நான் போடுறது கரெக்டுமா? அந்த டூ இப்படி தானே வரும்? கவனமாக பாருங்க. இட்டு குட்டல் ஊ வரும். ரைட்டு. சரி, ஏதாவது சந்தேகம்னா சொல்லிவிடுங்க. நீங்கள் சொல்கிறது தான் போடுறேன். அப்புறம் ஊக்கப்புறம் என்ன வரும்? ஏ. இதில் தான் நமக்கு சந்தேகம் வந்தது இல்லையா? இட்டு குட்டல் ஏ, இது வந்து என்ன வரும்? டே வரும். சரிங்களா? இட்டு குட்டல் ஏ டே, இட்டு குட்டல் ஏ என்ன வரும்? இது குறில் டேனா, இது வந்து நெடில் டே. சரிங்களா? இட்டு குட்டல் அப்புறம் என்ன ஒரு ஏ அப்புறம் அப்புறம் என்னமா வரும்? ஐ. நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா தான், இல்லைன்னா சொல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வராது. எனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஹியூமன் எரர்னு சொல்லுவாங்க, அதாவது எக்ஸாம் எரர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தான் வராது. கவனமாக பாருங்கள். இட்டு குட்டல் ஐ வந்து என்ன சொல்லியிருக்கோம்? டைன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இட்டு குட்டல் ஐக்கு அப்புறம் ஓ. இது என்ன வரும்? இட்டு குட்டல் ஓ டோ. கரெக்டுங்களா? டோ, அதாவது குறில் டோ. கரெக்டு தானே? டோ. கரெக்டா? இட்டு குட்டல் அடுத்து வந்து ஓ. இட்டு குட்டல் ஓ என்ன வரும்? நெடில் டோ வரும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இது தெரிஞ்சால் போதும். இதுக்கப்புறம் ஓ அப்புறம் என்ன வரும்? பிரிக்க முடியுமா இதுக்கப்புறம்? இதுக்கப்புறம் முடியாது. ஆமாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓக்கு அப்புறம் அவ்வை விட்டுட்டோம். அப்படி நம்ம இட்டு குட்டல் லவ் வந்து டவ், அதை விட்டுட்டோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம கம்பல்சரி நம்ம வந்து எழுத கற்றுக்கணும். சரிங்களா? டவ் விட்டுட்டோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே எழுத கற்றுக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், டால பார்த்துருவோம். அங்கே பாருங்கள், டாட்டா, டிடி, டிடி, இல்லை டாட்டா, இந்த டாவை சேர்த்து சொல்கிறேன் நாட்டுக்குமா, சாரிங்க. டாட்டா, இங்கே பாருங்கள், டாட்டா, டிடி, டூ டூ, டி டே, டை, டோ டோ, டவ். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்ல கற்றுக்கணும். ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் உள்ள போயிடலாமா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் உள்ள போயிடுவோம். ஸோ பாருங்கள், இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வார்த்தைகள் நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், இல்லை ஏதாவது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இது கஷ்டமாக இருக்க வேலை இல்லை. இந்த அதான் வல்லினம் மெல்லின இடையினத்தில் ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்குது, ரிப்பீட்டடாக கேட்குற வார்த்தைகள் இருக்குது, அதை எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்கள்லேருந்து தான் நமக்கு அகவரிசை மோஸ்ட்லி கேட்பாங்க. நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இருக்கும்போது ஒரு சில ஷார்ட்கட்லாம் நான் இதில் சொல்லித்தரேன். சரி, ஓகே. அடுத்துப்பாங்க, இன்றைக்கி கொஸ்டினில் இன்றைக்கி போயிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் அடுத்து வந்து என்ன இருக்குன்னா
எழுத்துக்களின் பிறப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி மொழித்திறனில் எல்லாம் பயிற்சி செய்கிற மாதிரி வினாக்கள் தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன். இதில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. இப்போ பிரித்தெழுதுக சேர்த்துக்க எல்லாமே எளிமையாக தான் இருக்குது. இதில் ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஒரு உதாரணத்துக்கு இங்கே சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பிரித்தறிதலில் பார்த்தீங்கன்னா தமக்குரியர். இங்கே பாருங்கள், தமக்குரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமக்கு கூட்டல் உரியர். ஏதாவது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் பழைய புக்கிலேருந்து தான் நம்ம எலிஜிபிலிட்டியில் கேட்குறாங்க. அன்பீனும் அப்படின்னா அன்பு கூட்டல் ஈனும். நீங்கள் இந்த இடத்துலலாம் செக் பண்ணணும். சரிங்களா? அன்பீனும், அப்போ இந்த இடத்துல முதல் வார்த்தை பீன் இருக்குது. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? அன்பு அன்பு இந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்க்கணும். அன்பு கூட்டல் இந்த இப்பு கூட்டல் இந்த பீயை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இப்பு கூட்டல் ஈ. அப்போ வந்து அன்பு கூட்டல் ஈனும். சரிங்களா? ஸோ அது பார்த்துக்கணும். நிழல் அருமை அப்படின்னா இது ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். இது நிழல் அருமைன்னு இருக்குது. நிழலுங்கிற ஒரு வார்த்தை, அருமைங்கிற ஒரு வார்த்தை. அப்போ நிழல் அருமை. சரிங்களா? ஸோ இது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வழக்கு என்ப சொல்லுங்கள் பார்ப்போம். வழக்கு பிளஸ் வழக்கு கூட்டல் என்ப. வழக்கு கூட்டல் என்ப. சரிங்களா? வழக்கு கூட்டல் என்ப, வழக்கு என்ப. ஓகேங்களா? புறத்துறுப்பு அப்படிங்கிறது சொல்லுங்க பார்ப்போம். சதீஷ் சொல்லு. சதீஷ், புறத்துறுப்புனா என்ன சொல்லுவோம்? பிரித்து சொல்லுங்க பார்ப்போம். புற ப்ளஸ் உறுப்பு. கரெக்டா? சரி, சரி ரைட். இப்போ புற ப்ளஸ் உறுப்புனே புறன்னு வச்சுக்கோங்களேன். புற கூட்டல் துருப்புனே புறம். சரி, இது என்ன பிரிச்சிருக்கீங்க சார்? புறத்து கூட்டல் உறுப்பு. இல்லை சொல்கிறாங்கல்ல, சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு வந்து இந்த இடம் பிரிக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன வார்த்தைகள் பார்க்குறோன்னா, இங்கே பாருங்கள், உ ஈ, சரிங்களா, ஆ பிரித்தா இந்த வார்த்தைகள் வர மாதிரி ஒரு பிரித்தெழுதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், தமக்குரியர் அன்பினும் நிழலருமை. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த வழக்கு கூட்டல் என்ப, இந்த கூவை பிரிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? கூவை பிரித்தோம்னா என்ன வரும்? இக்கு கூட்டல் உ. ஸோ வழக்கு கூட்டல் என்ப. சரி, ஓகே. புறத்துறுப்பு அப்படின்னா என்ன வரும்? அப்போ இந்த இடத்துல நான் பிரிக்கும் போது ஈ வரணும். எதை பிரித்தா ஈ வரும்னு பாருங்க. எதை பிரித்தா இந்த இடத்துல ஈ வரும்? இது உங்களுக்கு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை திருப்பி? சரி, தரம் இல்லை. இதையாவது சொல்லுங்கள். இந்த வார்த்தை ஈஸியாக இருக்குது. இந்த வார்த்தை புணர்ச்சி விதிப்படி வரும். சரி, நான் சொல்கிறேன், இது சொல்லுங்கள். தரம் இல்லை. தரம் கூட்டல் இல்லை. சரி, இது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு இல்லையா? இதை பிரிக்கும் போது, மீயை பிரிக்கும் போது இம் கூட்டல் இ. சரி ரைட்டு, தரம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா புறத்துறுப்பு அப்படிங்கிறது புணர்ச்சி விதிப்படி இது பிரியும். சரிங்களா? புணர்ச்சி விதிப்படி பிரியும். இதை உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வேறு ஏதாவது ஈஸியான வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வழக்கென்ப, வழக்கு கூட்டல் என்ப, புற கூட்டல் திருப்பில் புறம் கூட்டல் திருப்பு, இல்லை புறத்து கூட்டல் உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புறத்து கூட்டல் இந்த இடத்துல வந்து உறுப்பு இப்படி பிரிப்பாங்க. புணர்ச்சி விதிப்படி புறம் கூட்டல் உறுப்புன்னு பிரிக்க மாட்டாங்க. இம்முன்னா மா அந்த இடத்துல வராது. புறத்து கூட்டல் உறுப்புனா தான் இத்து கூட்டல் ஊன்னு சொல்லிட்டு வரும் இந்த இடத்துல. சரி, வழக்கென்ப, வழக்கு கூட்டல் என்ப, இது கரெக்டு. சரிங்களா? ஸோ இது ஓகே. ஸோ இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான். நம்ம புணர்ச்சி விதி படிச்சிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக தான், தரம் இல்லைங்கிற வார்த்தைகள் மாதிரி எளிமையாக தான் உங்களுக்கு கேட்பாங்க. சரி, ஓகே. இப்போ வேறு என்ன இருக்குது இதில் அப்படின்னா, சேர்த்தெழுதல் இருக்குது. ஸோ இது சொல்லுங்கள் பார்ப்போம். இது சேர்த்தெழுதுறது, இந்த பேசு வழக்கில் இருக்க சேர்த்தெழுது, இதை சொல்லுங்கள், ஈஸியாக சொல்லுங்கள் பார்ப்போம். பருப்புணவு. பருப்புணவு, அவ்வளோதான். அப்படியே சேர்த்தெழுத வழி தான். பருப்பு கூட்டல் உணவு, பருப்புணவு. கரும்பெங்கே, இம்பே, ஏங்க வந்து மே, அப்படி, அதாவது இப்பு கூட்டல் ஏ, கரும்பெங்கே, மெங்கே அப்படின்னு மாறிடும். சரிங்களா? கரும்பெங்கே. அவனழுதான், அப்படியே சேர்த்து எழுதுதான். அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான். சரிங்களா? சரி, ஓகே. சரி, இந்த பால், இந்த கீழ்காணும் தொடர்களில் குறில் நடில் வேறுபாடு அறிந்து நிரப்புக, இது சொல்லுங்க பார்ப்போம். இது அமுதன் பால் குடித்தான். அப்புறம் இங்க தென்றல் பாடம் படித்தாள். இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்றேன், நீங்க கவனிங்க. இது வந்து எப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே பொருத்தி பார்க்கணும். நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அமுதன் பால் குடித்தான். சரி, அமுதன் பல் குடித்தான். அப்போ பல் குடித்தான் வருமானா வராது. சரிங்களா? குடித்தான்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த குறில் அதாவது ஒருமைப்பன்மையை டிபெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. தென்றல் படம் படித்தால், படம் படிக்க முடியாது, படம் பார்க்க தான் முடியும். அப்போ பாடம் படித்தால். சிற்பி வந்து சீலையை செதுக்க முடியுமானா முடியாது. அப்போ சிற்பி சீலை செதுக்கினான்.
அடுத்து கடையேழு வள்ளல்களில் ஒருவர் யார்? இது வந்து நம்ம இலக்கியம். கடையேழு வள்ளல்கள் ஒருவர் வந்து பாரி. பரின்னு வராது. பரின்னு குதிரைக்கு போடும், வராது. முகிலனின் பாட்டி என்னன்னு சொன்னாங்கன்னா கதை சொல்லுவாங்க. ஸோ காதை அப்படின்னா இது வந்து நம்ம அந்த மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் உள்காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க காதை. அதனால் இது கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இல்லை வேறு என்ன இருக்குது? சரி, ஓகே. இதில் வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஏதாவது இருக்கா? ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. அந்த முயற்சி திருவிநாயக்கன்னு சொன்னவர் யாருமா? முயற்சி திருவிநாயக்கன்னு சொன்னவர் இது இந்த கேள்வி கேட்கலாம். முயற்சி திருவிநாயக்கன்னு சொன்னவர் வந்து திருவள்ளுவர் தான். முயற்சி திருவன்மையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்த விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளில் தான் கொடுத்துருக்காங்க இதை. சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், சிலபஸில் அடுத்து வந்து எழுத்துக்களின் பிறப்பு, மயங்கொலிகள், அதில் வந்து இலக்கணமும் மொழித்திறனும் இருக்குது. சரி, பார்ப்போம். எழுத்துக்களின் பிறப்பு பார்ப்போம். முதல்ல நம்ம நோட்ஸில் பார்த்துருவோம். சரி, ஸோ இப்போ தான் இன்றைக்கி கிளாஸ்லேயே போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்களோட பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா உயிரோட முயற்சினால், சரிங்களா, உயிரோட முயற்சியில் உள்ளிருந்து வரக்கூடிய காற்று வந்து நம்மளுடைய மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இந்த இடங்கள்லாம் பொருந்தி வந்து இதழ், நாக்கு, பல், மேல்வாய் இந்த உறுப்புகளில் முயற்சினால் வெவ்வேறு ஒலிகளாக நமக்கு தோன்றும். சரிங்களா? ஸோ இந்த பிறப்பு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த வார்த்தை பிறக்கிற பிறப்பு என்னன்னு சொல்கிறாங்கன்னா இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாமில் கேட்பாங்கன்னா 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. நமக்கு வந்து இது இலக்கியத்தில் வரும், கண்டிப்பாக கேட்பாங்க. உயிரெழுத்துக்கு எது பிறப்பிடம், வல்லினெழுத்துக்கு எது பிறப்பிடம், மெல்லினெழுத்துக்கு எது பிறப்பிடம், இடைநிலத்துக்கு எது பிறப்பிடம், ஆயுத எழுத்துக்கு எது பிறப்பிடம்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, பாருங்கள். இப்போ பாருங்கள், உயிரெழுத்துக்கு கழுத்து வந்து உயிரெழுத்துக்கள் வந்து கழுத்துலேருந்து பிறக்கும். சரிங்களா? ஸோ வல்லினெழுத்துக்கள் வந்து மார்புலேருந்து பிறக்கும், மெல்லினெழுத்துக்கள் மூக்கில் பிறக்கும், இடைநிலத்துக்களும் கழுத்துலேருந்து தான் பிறக்கும். ஸோ ஆயுத எழுத்து தலையில் பிறக்கும். ஸோ இது நம்ம வேறு எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த உயிர் இருக்கு இல்லையா, இந்த உயிரும் இந்த இடையும், சரிங்களா, இதை நம்ம எப்படி நம்ம வச்சுக்கணும்? உயிர் வந்து கழுத்துக்கு இடையில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் வந்து கழுத்தோட இடையில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கழுத்து நெரிச்சு கொள்ளுவாங்க இல்லையா, ஸோ சொல்லுவாங்க கழுத்து நெரிச்சு கொள்ளுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இப்படி ஞாபகம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். உயிர் வந்து கழுத்துக்கு இடையில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த வல்லினம் மார்பு இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு மார்பு வந்து வலிய மார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வலிய நல்லா அந்த தோல் பெருத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ வலிய மார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூக்கு வந்து மெலிய மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும் மெலிய மூக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆயுதம் வந்து வழக்கமாக எல்லாத்துக்குமே தெரியும், தலை தான் ஆயுதம். ஆயுதம் வந்து தலை. சரிங்களா? ஸோ இது எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். எழுத்துக்களோட இடப்பிறப்பு வந்து உயிரெழுத்து கழுத்தில் பிறக்கும், இடையெழுத்தும் கழுத்தில் பிறக்கும், வல்லினம் மார்பில் பிறக்கும், மெல்லினம் மூக்கில் பிறக்கும், ஆயுதம் தலையில் பிறக்கும். நீங்கள் மேலேருந்து கையை வச்சு சொல்லி பார்க்கணும். தலையில் பிறக்கிறது ஆயுத எழுத்து. சரிங்களா? தலையில் பிறக்கிறது ஆயுத எழுத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்து, அதுக்கப்புறம் கழுத்து, அதுக்கு இடையிலேயே மூக்கு இருக்கும். ஸோ மூக்கு வந்து மெலிசாக இருக்குது. ஆயுதம் தலையில் இருக்குது, ஆயுதம் தலை தான் ஆயுதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கு வந்து மெலிய மூக்கு, உயிரோட இடையில வந்து கழுத்து இருக்குது. ஸோ வலிமையான மார்பு. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ அடுத்து பாருங்கள். இதில் வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இதுலேருந்து ஒரு என்ன கேட்பாங்கன்னா உயிரெழுத்துக்களோட பிறப்பிடம் எது அப்படின்னு கேட்பாங்க. கீழே வந்து கழுத்து, மார்பு, மூக்கு, தலை அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது மனப்பாடம் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, அப்படி நம்ம சின்ன பசங்க தான், நம்மளாம் இப்போ 6வது தான் படிக்கணும்னு முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ எதனா அப்படின்னா 8வது படிக்கணும். அந்த 8வது புக்கு, சரிங்களா, கலையை கொண்டு தலையை கையில் வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஆயுதம் தலையில் இருக்கும். சரிங்களா? ஸோ மூக்கு இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இப்படி தான் மூக்கு போடுவோம். மூக்கு வந்து மெலிய மூக்கு. சரிங்களா? மூக்கு வந்து மெலிசாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெலிய மூக்கு. இது வந்து கழுத்துன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த கழுத்து பார்த்திங்கன்னா உயிர் வந்து கழுத்துக்கு இடையில் இருக்குது. சரிங்களா? உயிர் வந்து கழுத்துக்கு இடையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்பு இருக்கும். ஸோ மார்பு வந்து வலிய மார்பு அப்படின்னு சொல்லி
சொல்கிறோம். வலிய மார்பு நல்லா இல்லைன்னா மார்பு வலிக்குது ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, ரொம்ப ஈஸியாக. இது ஏன்னா இந்த தோல் சொல்கிறோம்ல, அதோட இன்னொரு ஷார்ட்கட் வரும், பின்னாடி சொல்கிறேன் நான். அதனால் அதை வலிய மார்புன்னு வச்சுருக்கோம். இவ்வளோ தான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க. சரி, அடுத்து பார்ப்போம். ஸோ இது வந்து இடப்பிறப்பு, இந்த எழுத்துக்களோட இடப்பிறப்பு வந்து சொல்கிறாங்க. முயற்சி பிறப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஸோ முயற்சி பிறப்பு பார்த்திங்கன்னா உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் பிறக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், உயிரெழுத்தில் வாயை திறக்கிறதுனால ஆ ஆ, இது வந்து உயிரெழுத்து பிறக்கிற இடம். நாக்கோட அடி மேல்வாய் பல்லை பொருந்தனால பொருந்துறது வந்து இ இ ஏ ஏ ஐ. சரிங்களா? இதழ்களை குவிக்கிறதுனால வர்றது வந்து உ ஊ ஓ ஓ ஔ. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உயிரெழுத்துக்களை பிறப்பிடும். அட்லீஸ்ட் இதையாவது நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். நம்ம காணியாச்சு எல்லாம் தெரியலனா கூட இதையாவது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த வாயை அசைக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடுமா. இதெல்லாம் எப்படா மனப்பாடம் பண்ணுறது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் யோசனை பண்ண வேணாமா. ஒரு தடவை 2 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா போதுமானது. ஸோ வாயை திறந்தா ஆ ஆ, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இ இ ஏ ஏ ஐங்கிறது வந்து நாக்கோட அடி மேல்வாய் பல்ல பொருந்துவதனால வருது. இதழ்களை குவிக்கிறதுலாம் வருது உ உ ஓ ஓ ஔ. இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் என்ன பண்ணுவான்னா, செந்திலும் கவுண்டமணியும் போவானுங்க. கவுண்டமணி என்ன பண்ணுவார் அப்படின்னா, கடன் வசூல் பண்ணுறதுக்கு போவார். சரிங்களா? அதில் வந்து நரி ஊழையிடும் பார்த்துருக்கீங்களா? அந்த செந்தில் வந்து நீங்கள் போங்க, நரி ஊழையிட்டுருச்சு, அந்த கடனை வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாப்புல. நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அந்த இதழ்களை குவிக்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. சரிம்மா, இப்போ நான் பேசுகிறது அடிப்பில் இருக்குல்ல? கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். அடுத்து பாருங்க. ஸோ மெய்யெழுத்துக்கள் பிறக்கிறது அட்லீஸ்ட் நம்ம உயிரெழுத்துக்கள் பிறப்பிடமாவது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், மெய்யெழுத்துக்களை பிறப்பிடம் சொல்லியிருக்காங்க. இக்கு இங்கு வந்து அடி நாவோட அடி அன்னத்தில் மோதுறதுனால வர்றது தான் வந்து இக்கு இக்கு இங்கு அப்படிங்கிறது. இச்சி இஞ்சி இடையினா வந்து இடையணத்தில் பிறந்ததுனால வருது. இட்டு எண்ணு வந்து நுனினா வந்து நுனி எண்ணத்தில் பிறந்ததுனால வருது. சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு பேர். சரிங்களா? இக்கு அந்த கசடவும் எண்ணனவும் ஒரு பேர். அடுத்து வந்து இத்து இனியும் வந்து மேல்வாயோட பல்லு அடிநாக்கின் நுனியில் பொருந்ததுனால வருது. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டா போதுமானது. இப்பயும் மேல் இதழோட கீழ் இதழும் பொருந்துவதனால வருது. நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா இது மனப்பாடம் பண்ணிடலாம். ஈங்கிறது வந்து நாக்கோட அடிப்பகுதியில் மேலோட வாயோட அடிப்பகுதியில் இருக்கிறதுல வருது. சரிங்களா? ஸோ இரு இல்லு வந்து மேல் வாயை வந்து நாக்கோட நுனி வருடுறதுனால வருது. சரிங்களா? ஸோ இல்லு வந்து மேல்வாய் பல்லோட அடிநாக்கோட ஓரங்களில் தடித்து இருக்கிறதுனால வருது. இந்த இல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல்வாயை நாக்கின் ஓரங்களில் தடித்து தரதுனால வருது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த சிறப்பு லா ரொம்ப முக்கியம். அந்த சிறப்பு லாவை வந்து கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த லா பார்த்திங்கன்னா மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் வருது. இந்த தமிழுக்கே உரிய ஒரு லா. அதனால் வந்து இந்த லா வேறு எதுலேயுமே மொழியும் பெயர்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த லா கேட்டிருக்காங்க. இந்த லாவோட பிறப்பிடம் இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை விட்டால் உயிரெழுத்துக்களோட பிறப்பிடம் கேட்பாங்க. சரிங்களா? நம்ம பொறுத்த வரைக்கும். சரி, ரைட்டா? இவ்வுங்கிறது வந்து மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதனால வர்றது வந்து இவ்வு. இரு இன்னு வந்து மேல்வாயை வந்து நாக்கின் நுனி பொருந்துவதனால வர்றது வந்து இரு இன்னு. சரிங்களா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்துக்களோட பிறப்பிடமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குது. இந்த எழுத்துனா இந்த இடத்துல தான் வரும். சரிங்களா? இப்போ இருன்னா இரு இந்த இடத்துல தான் வரும், கசட கானா இந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்புகள் இருக்குது. அதை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த டாப்பிக்கு. ஸோ மொழி முதல் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12ம் பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு முதல்ல தான் வரும். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லுக்கூட முதல்ல தான் வரும். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து காசா தா நா பா மா இந்த உயிர்மை வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். சரிங்களா? ஞா வரிசையில் ஞா மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும். ஞனம் அப்படின்னா இடம். இது வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஞனனம் அப்படின்னா இடம்னு சொல்லிட்டு அது வந்து பொருள். சரிங்களா? இந்த ஞா வரிசையில் ஞா ஞா நே நோ இந்த 4 எழுத்துக்கள் மட்டும் சொல்லோட முதல்ல வரும். நமக்கு இந்த கொஷின் போட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? கொஷின் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா இதில் கேட்டிருக்காங்க. எதுனா நமலி அப்படின்னா நாயின்னு பொருள், ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க, நெமில் தீன்னு சொல்கிறாங்க, நொல்கு அப்படின்னா அலைன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஷினில் கேட்டது தான் எடுத்து போட்டிருக்கு.
சரிங்களா. ஸோ அடுத்து வந்து யா வரிசையில் பார்த்தீங்கன்னா யா, யா, யு, யூ, யோ, யவ் இந்த 6ம் வந்து சொல்லோட முதல்ல வரும். சரிங்களா. ஸோ வா வரிசையில் இந்த 8 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல்ல வரும். சரிங்களா. ஸோ நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயங்கள். உயிரெழுத்துக்கள் 12ம் வந்து சொல்லோட முதல்ல தான் வரும். இந்த கா, கச, தன, பமா இது இந்த உயிர்மை வரிசைகள் எல்லாமே வந்து சொல்லோட முதல்ல வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நா வரிசையில் ஞானா என்ன பொருள் தெரிஞ்சுக்கணும். இந்த நமளி, நாய் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொழியோட இறுதி எழுத்துக்கள். சரிங்களா. மொழியோட இறுதி எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டும் சொல்லோட இறுதியில் வரும். ஸோ இது நம்ம படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா. இந்த உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யோடு சேர்ந்து வரும், உயிர்மையாக வரும்போது கண்டிப்பாக சொல்லோட இறுதியில் தான் வரும். சரி, ரைட்டு. அடுத்து இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இந்த இணை எழுத்துக்கள் வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இணை எழுத்துக்கள்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இனம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புக்கில் பார்த்தோம் இணை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு. ஸோ அதை அங்கே கொடுத்துருக்கோம். 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திங்கள், ஞா நேற்று பார்த்தோம். மஞ்சள், மண்டபம், சந்தனம், சரிங்களா, அம்பு, தென்றல் இதெல்லாமே வந்து ஒரு இன எழுத்துக்கள். சரிங்களா. 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இடைநிலத்துக்கள் 6ம் ஒரே இனம்தான். சரிங்களா. இடைநிலத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இடைநிலை எழுத்துக்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்போ, என்ன இடைநிலை எழுத்துக்கள்னு. நம்ம ஒன்றும் கேட்கலையா? எரல, வளல அது எல்லாமே வந்து இடைநிலை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரே இனம் தான் எல்லாமே. ஐங்கிற உயிரெழுத்து வந்து ஈக்கு வந்து இன எழுத்து. இதெல்லாம் கேட்பாங்க. ஐங்கிற உயிரெழுத்து வந்து ஈ அப்படிங்கிற இதுக்கு வந்து இன எழுத்து உயிரெழுத்துக்களில். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வுங்கிற ஒரு உயிரெழுத்து வந்து ஊக்கு வந்து இன எழுத்து. ஸோ இது எக்ஸாமில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ அவ்வை கொடுத்துட்டு அவ்வுங்கிற உயிரெழுத்து எதற்கு கீழ்காணும் எந்த எழுத்துக்கு வந்து இன எழுத்து அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஊக்கு வந்து இன எழுத்து. அடுத்து தமிழ் எழுத்துக்கள்லாம் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை. இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஆயுத எழுத்துக்கு வந்து இன எழுத்துக்களே கிடையாது. அதுதான் தலை யார் கூடயும் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. தலைனா ஆயுதம், ஆயுதம் வந்து யார் கூடயுமே சேராது. தலைனா ஆயுதம், ஆயுத எழுத்து வந்து எது கூடயுமே சேராது. இனமாக யார் கூடயும் இனமாக இருக்க மாட்டாங்க, அதை சொல்லுவாங்க. சரிங்களா. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சுட்டெழுத்துக்கள். இப்போ இன எழுத்துக்கள் பார்த்துட்டோம். சுட்டெழுத்துக்கள் அடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்னா மொழி முதல் பார்த்துருக்கோம், மொழி இறுதி பார்த்துருக்கோம், 3வதாக இனம் பார்த்துருக்கோம். இப்போ 4வதாக என்ன பார்க்க போகிறோம்னா சுட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா. 4வதாக சுட்டு பார்க்க போகிறோம். மொழி முதல் பார்த்துட்டோம், ஒரு சொல்லில் வந்து எது முதலெழுத்து வரும்னு பார்த்துட்டோம், மொழி இறுதி பார்த்துட்டோம், இனம் பார்த்துட்டோம். இப்போ சுட்டு பார்க்க போகிறோம். சுட்டெழுத்துக்கள் வந்து இது அகச்சுட்டு, அதாவது அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆ, இ, உ இது 3ம் வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ, இ, உ இது 3 சுட்டெழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஸோ அகச்சுட்டில் வந்து இவன், அவன், இது, அது இதெல்லாம் அகச்சுட்டு. இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினா இது வந்து பொருள் தராது. இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஈயை நான் நீக்கிறேன். சுட்டெழுத்துக்கள்லாம் 3 எழுத்து தான் சொல்லியிருக்கேன். ஆ, இ, உ சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து அகச்சுட்டுனா என்ன அப்படின்னா, இந்த எழுத்துக்களை நீக்கிட்டிங்கன்னா, இப்போ ஈவன்னு இருக்குது, இந்த ஈ எடுத்துட்டிங்கன்னா வன்னுன்னு இருக்கும். இதுக்கு பொருள் தருமானா தராது. சரிங்களா. தராது. ஆனால் இந்த புறச்சுட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஆவை நீக்கிறீங்க, ஆவை நீக்கிட்டு இவ்வானம் அப்படின்னு நீங்கள் படிக்கக்கூடாது, வானம் அப்படின்னு படிக்கணும். சரிங்களா. இப்போ ஈயை நீக்கிட்டிங்கன்னா இம்மும் போய்டும், மலை அப்படின்னு சொல்லி இது பொருள் தரும். ஸோ இதை வந்து அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இன்னும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா அண்மை சுட்டு ஈங்கிறது அண்மை சுட்டு, செய்மை சுட்டு வந்து ஆங்கிறது செய்மை சுட்டு. ஸோ இது ரெண்டு தெரிஞ்சுக்கணும். அண்மை சுட்டுக்குரிய வார்த்தை வந்து இ, செய்மை சுட்டுக்கு உரிய வார்த்தை வந்து ஆ. சரிங்களா. சரி, ரைட்டு, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபு. ஸோ சுட்டு திரிபுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆ எழுத்து, ஆ, இ இந்த 2 எழுத்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா அது திரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சு இப்போ பேச்சு வழக்கில் காணப்படுது. வீடுங்கிறது தான் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சு வந்து காணப்படுது. இது திரிஞ்சு காணப்படுறத சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிய வேண்டியது சுட்டெழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆ, இ, உ இது 3 வந்து சுட்டெழுத்துக்கள். இது நம்ம ரொம்ப
முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ரைட்டு, ஓகே. ஸோ வேறு என்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா வினா எழுத்துக்கள் இருக்குது. ஸோ வினா எழுத்துக்கள் நம்ம பெருவாக தெரியும், கொஷின் கேட்குறோம் இல்லையா? ஸோ அந்த எழுத்துக்கள் தமிழில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏ, என்ன அப்படின்னு கேட்குறோம்ல, என்ன, யா, ஆ, ஓ, ஏ, இந்த 5 வந்து வினா எழுத்துக்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் மொழியில் முதல்ல வர்றது வந்து யா, யா. ஸோ யார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, யார் நீ, இல்லை என்ன, எங்கே, இதெல்லாம் கேட்குறோம் இல்லையா? ஸோ இது மொழியோட முதல்ல வர்றது இந்த யாவும் யாவும். மொழியோட இறுதியில் வர்றது ஆ, ஓ. ஸோ இதை பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஆவும் ஓவும் மொழியோட இறுதியில் வருது. மொழியோட முதல்லையும் இறுதியிலையும் வருவது இந்த ஏ அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுலேயும் அகவினா புறவினான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொதுவாகவே அகம் புறம் அப்படின்னு சொன்னாவே, அகம்னா வந்து இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம உள்ளுக்குள்ளே உள்ள மனசாட்சி இருக்கு இல்லையா, அகம்னு சொல்லுவாங்க. வெளியே இருக்கிறத புறம்னு சொல்லுவாங்க. ஸோ அகம் அப்படின்ற மனசாட்சி பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஒரு சொல்லை நீக்கிட்டோம்னா அதுக்கு வந்து எந்த பொருளுமே தராது. அந்த ஒரு எழுத்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா மனசாட்சியில் வந்து ஒரு விஷயத்தை அழிச்சிட்டோம்னா அழிச்சது தான், அதுக்கு பொருள் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புறம்னா அப்படி கிடையாது. ஒரு பொருள் போயிடுச்சுன்னா வேறு பொருளை நம்ம அதுக்கு ஆல்ட்ராக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எல்லா இடத்துலையுமே தமிழ்லேயுமே. அகம் அப்படின்னா அந்த என்ன வார்த்தையோ இல்லை என்ன சொல்லோ அதை நீக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான பொருள் வந்து இருக்காது. புறம் அப்படின்னா அந்த சொல்லை எடுத்துட்டாலும், அந்த எழுத்தை எடுத்துட்டாலும் அந்த வாக்கியமோ இல்லை வந்து அந்த வார்த்தையோ வந்து முழுமை பெறும், ஒரு முழுமையான ஒரு வார்த்தையாகவோ இருக்கும். ஸோ அதுதான் வந்து அகம்புறம். அதுதான் இந்த இடத்துலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வினா எழுத்துக்கள். ஸோ அடுத்து வந்து மயங்கொலி எழுத்துக்கள்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மயங்கொலி எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்குது. இந்த நகரம் இருக்கு இல்லையா, நகரமும் லகரமும் ரகரமும் மயங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் பெருசாக எதுவும் பார்க்க வேணாம். நகரம் அப்படின்னா இந்த நகரத்தில் 3 நா இருக்குது நம்மள்கிட்ட. சரிங்களா? 3 சொல்லினா 2 சொல்லினா இந்த நகரம். ரைட்டுங்களா? ஆக்சுவலி நகரம்னு இது 2 மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம இந்த மயங்கொலிக்காக இந்த நாவை சேர்த்துக்கிட்டோம். அடுத்து லகரம். சரிங்களா? லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. லகரம். இந்த லா வந்து 3 லா இருக்குது. சரிங்களா? 3 லா இருக்குது. இந்த லகரம் ப்ளஸ் ரகரம். சரிங்களா? ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 வந்து மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் பொருள் தான் கேட்டிருக்காங்க. வானம்னா வெடி. சரிங்களா? நம்ம இதில் 2 சொல்லி நான் போட்டோன்னா என்ன வரும்? இதில் 2 சொல்லி நான் போட்டால் என்ன வரும்? மேகமானா? சரிங்களா? இதில் பாருங்கள், பனின்னா வேலை. நீங்கள் பனி செஞ்சு இந்த தெலுங்குலலாம் பேசுவாங்க தெரியுங்களா, பனின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே 2 சொல்லி நான் போட்டோன்னா குளிர்ச்சி. சரிங்களா? விலைனா பொருளோட மதிப்பு. இந்த விலைனா விளைவிக்கிறது, உண்டாக்குதல். இந்த விலைனா விரும்பு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஏற்கனவே கேட்டதான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இலை, அந்த இலை போட்டோம்னா செடியோட இலை. இந்த இலைனா நம்ம மெலிஞ்சு போகிறது, இழைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இந்த இலை வந்து நூல் இலை. சரிங்களா? ஸோ இது ஏரினா நீர்நிலை. இந்த ஏரினா மேலே ஏறுறது, அப்வேர்டு, அதை சொல்கிறது. இந்த கூரை அப்படிங்கிறது வீட்டோட கூரை. இந்த கூரைனா கூரைந்த புடவை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. சரி, ஓகே. இது வரைக்கும் வந்து நமக்கு அந்த எழுத்துக்களோட வகைகள் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த புணர்ச்சி மட்டும் அப்புறம் பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? பின்னாடி பார்ப்போம். எனது பிரித்தெழுதுக்காக அந்த புணர்ச்சி போட்டிருக்கோம், அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த எழுத்துக்களோட கண்டென்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம புக்கில் பார்த்துருவோம். புக்கு கண்டென்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி, ரைட்டு. ஒரு கிளான்ஸ் இதை பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், நம்ம முன்னே சொன்னது தான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ பிறப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உயிரோட முயற்சியில் உடலோட உள்ளிருந்து எழும் காட்டினால் வர்றது தான் வந்து இந்த டெஃபினேஷன். இதுதான் அந்த எழுத்துக்களோட பிறப்பு. அதாவது மார்பு, தலை, கழுத்து, மூக்கிலிருந்து ஒன்றி பொருந்தி நம்ம இதழ், வாய், பல்லு, மேல்வாயினால் வெவ்வேறு ஒளிகளாக தோன்றது தான் வந்து பிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த பிறப்பை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இடப்பிறப்பு, இன்னொன்று வந்து முயற்சி பிறப்புன்னு பிரிக்கிறாங்க. ஸோ இடப்பிறப்பு சொல்லிட்டேன். இடப்பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து, மூக்கு, தலை, மார்பு. ஃபஸ்ட்லேருந்து சொல்லணும்ல. ஃபஸ்ட்டு தலை, அடுத்து மூக்கு, அடுத்து கழுத்து, மார்பு. சரிங்களா? நம்ம உயிரெழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கணும். ஸோ இப்போ இந்த இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம், இதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் சொல்லுங்கள். இப்போ உயிரெழுத்துக்கு என்ன சொன்னோம்? கழுத்துங்க சார். கழுத்து. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உடனே மறந்துடும். நான் இப்போ கிளாஸை கட் பண்ண உடனே மறந்துடும். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
உயிர் வந்து கழுத்தோட இடையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி பழகணும். உயிர் வந்து கழுத்தோட கழுத்தோட இடையில இருக்கு. இடையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ உயிரெழுத்துக்களும் இடையெழுத்துக்களும் கழுத்தை வந்து இடமா கொண்டு பிறக்கின்றன. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்பு. ஸோ இப்போ இந்த மார்புக்கு என்ன சொல்லியிருந்தோம்? நல்லா வலிமையான மார்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அடுத்து இது இல்லைனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மார்பு வலிக்குது ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, அதனால் அதை சொல்கிறோம். நீங்கள் மார்பு வலிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மூக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? மெல்லிய மூக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் ஆயுதம் வந்து மெல்லிய மூக்கு. மெல்லிய மூக்கு. இது வந்து ஆயுதம் வந்து தலையை வந்து ஆயுதமாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? தலையை வந்து ஆயுதமா ஆயுதமாக ஆமாம், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து இது எல்லாமே இடப்பிறப்பு. இதெல்லாம் இடப்பிறப்பு. அடுத்து முயற்சி பிறப்பு சொல்லியிருந்தோம். முயற்சி பிறப்பு வந்து இதுதான் நம்ம அந்த கவுண்டமணி காமெடி இதில் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து இந்த இரண்டு வாயை திறக்கிறதுனால பிறக்கிறது. இந்த இ வந்து 5 வந்து நாக்கோட அடி ஓரம் வந்து மேல்வாய்ப்போல் பொறுத்துறது. இந்த ஊ வந்து இந்த இதழ்களை குவிக்கிறதுனால பிறக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த இதழ்கள் குவிக்கிறத நீங்கள் காமெடி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா? ஸோ இது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கள். இதுதான் சொன்னோம். இயல்பான நாக்கு எப்படி பொருந்தி வர்றது இதை சொல்லியிருந்தோம். ஓகே. இதில் இந்த லா வந்துட்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த லா ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? சார்புகள் கொடுத்துருக்காங்க. சரி, இதை பார்த்துருவோங்களா? இப்போ இதை சொல்கிறீங்களா? இதழ்களை குவிக்கிறதுனால பிறகு எழுத்துக்கள். அட காமெடியெல்லாம் போட்டி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கரெக்டு தானே நீங்கள் சொல்கிறது? இதழ்களுக்கு சரி பார்த்துக்கலாம். ஏதாவது தப்பாக சொல்கிறாதீங்க. இதுலேயும் பார்த்துருவோம். ஆமாம், இதழ்களை குவிக்கிறதுனால பிறக்கிறது கரெக்டாக இருக்குங்களா? நீங்கள் இதழ்களை குவிக்கிறதுனால பிறக்கிறது வந்து ஆயுத எழுத்து எங்கேருந்து பிறக்கும்? தலையிலிருந்து பிறக்கும். சரிங்களா? கழுத்தில் பிறக்கிற எழுத்துக்கள் என்னென்ன? கழுத்துல என்ன உயிர் அப்புறம் இடையினம். சரிங்களா? ஸோ மார்பு வந்து வலிக்குது இல்லை வலிமையாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இது வலின எழுத்துக்கள். மூக்கு வந்து மெலிசாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ வலின எழுத்து. இங்கே கொடுத்துருக்காங்க வலின எழுத்து சொல்லிட்டாங்க. நாவோட நுனி அன்னம், நுனியை பொருந்ததுனால பிறகு எழுத்துக்கள். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். இது ஏன்னா கஷ்டம் தான். இது நம்ம புக்கு கொஸ்டினுங்கனால நம்ம மனப்பாடம் பண்ணி தான் வேறு வழியில் டக்குன்னு புக்கிலேருந்து எடுத்து போட்டுருவோம் கொஸ்டினை. சரிங்களா? என்ன கேட்டிருக்கான்? நாவின் நுனி அன்னம் நுனியை பொருந்துவதனால பிறக்கிறது. நீங்கள் இங்கே சொல்லி பார்த்தீங்கன்னாவே போதும். சரி, இங்கேயே பாருங்கள். இதில் எங்கே இருக்குது பாருங்கள்? நாவோட நுனி அன்னம். ஓகேங்களா? இட்டு இன்னு அது அப்படியே தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிறத எடுத்து தான் போட்டிருக்கோம். ஒன்றும் புதுசாக இல்லை. நாவோட நுனி அதாவது வந்து நான் நுனி நுனினா நுனி அன்னம். சரி, ரைட், ஓகே. அதுதான் அது ஷார்ட்கட்டாக, அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். நுனி அன்னம் நுனி நான் சொல்லிட்டேன். சரி, ரைட், ஓகே. நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி கீழே இதெல்லாம் ஒரு தடவை படித்து பாருங்கள். இந்த பொறுத்துக்கெல்லாம் படித்து பாருங்கள். சரி, அடுத்து மயங்கொலிகள். மயங்கொலிகள் வந்து என்ன அப்படின்னா 2 சொல்லும் உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கும். அந்த டெஃபினேஷன் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. அதாவது அந்த ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா அந்த எழுத்தில் உச்சரித்தலில் பெரிய வித்தியாசம் இருக்காது. சரிங்களா? எல்லாமே ஒன்று. இந்த நானா இருக்குல்ல, இந்த நகரத்தெல்லாம் உச்சரித்து பார்த்தீங்கன்னா அதே உச்சரிப்பு தான் இருக்கும். ஆனால் வந்து அது இருக்கிற இடம் பொறுத்து அந்த பொருள் வந்து வேறுபடும். சரிங்களா? அதுதான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க? அதாவது உச்சரிப்பில் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான சேஞ்சஸ் தான் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் அது வந்து இடம்பெற இடத்தை பொறுத்து என்னவாகும்னா அந்த வார்த்தைகளில் அந்த பொருள் வந்து வேறுபாடு இருக்கும். ஸோ அதுதான் வந்து மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த டெஃபினேஷன்லாம் பெருசாக ஞாபகம் வச்சுக்கோன்னா நீங்கள் நமக்கு மயங்கொலிகள் எழுத்துக்கள் என்னென்னு வச்சுக்கிட்டா போதும். நான் சொன்ன மாதிரி நகர எழுத்துக்கள், லகர எழுத்துக்கள், ரகர எழுத்துக்கள், இந்த 8 வந்து மயங்கொலிகள். சரிங்களா? 8 மயங்கொலிகள். மறந்துடவே கூடாது.
8ம் வந்து மயங்கொலி எழுத்துக்கள். ஸோ இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி ரைட், நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இதில் பொருள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கொடுத்துக்கலாம் பாருங்கள். வானம் வெடி, வானம்னா ஆகாயம், பனினா வேலை, பனினா குளிர்ச்சி. இதெல்லாம் பரீட்சையில் ரொம்ப தடவை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பல நேரங்களில் எங்கே இருக்குன்னு தேடி இருக்கோம். இதெல்லாம் புக்கு கேள்வி தான். இந்த தகுதி தேர்வு ஆரம்பத்தில் விட்ட கேள்வியில் இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்தது தான். சரிங்களா? ஏரி, நீர்நிலை, கூரை, வீட்டின் கூரை, இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, இது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சதை மட்டும் நம்ம இதில் பொருத்தி பார்ப்போம். சிரம்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம பஸ்ஸிலலாம் ஒட்டிப்பாங்க இல்லையா, பஸ்ஸிலலாம் கரம், சிரம், புறம், நீட்டாதன்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சரி, தலை தான் எந்த லை? தலை ஃபர்ஸ்ட் தலை ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட். சரி ரைட்டு. இலையோட வேறு பெயர்? இலையோட வேறு பெயர்? தலை ரெண்டாவது தலைங்க சார். வண்டி இழுக்கிறது, வண்டி இழுப்பது? சரிங்களா? காலை. சூப்பர். கடலுக்கு வேறு பெயர்? ஃபர்ஸ்ட் பறவை. இந்த பறவை. சரிங்களா? ஸோ இது இந்த இங்கே பாருங்க, இது மேலேயே சொல்லிட்டேன். இந்த தலைனா தலைத்தல். சரிங்களா? தலைத்தல்னா நல்லா நல்லா செடி கொடிலாம் தலைச்சி வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. இந்த காலைனா மார்னிங்கு. இந்த பறவை அப்படிங்கிறது கடல். ஒரு சில வார்த்தைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆங்கிலத்தில் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆங்கிலத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பொருள் வேறுபாடெலாம் ரொம்ப எளிமையாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த பறவைனா கடலுக்கு பேர், இன்னொரு பேர் பறவை. இந்த பறவைனா பேர்டு. இதெல்லாம் ஆப்ஷனல் எலிமினேஷனுக்கு நம்ம ரொம்ப உதவியாக இருக்கும். கடலுக்கு நமக்கு மீனிங் தெரியலனா கூட இந்த பறவை அப்படிங்கிறது இது வந்து பேடாக இருக்கும், பேடு, அப்போ இது கிடையாதுன்னு அடிச்சிடலாம். அப்போ இது ஒன்று தான் ஆன்சர். சரிங்களா? பறவை வானில், பறவை கதவை மெல்ல, சரிங்களா? பூ வந்து என்ன நான் போடணும்? புலியின் கண்கள் சார் 3 சொல்லினாங்க சார். என்னமா? பூ மனம் வீசும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கேட்கல. யாரோ இது மைக்கு ரொம்ப இறைச்சலா இருக்கு, ஒண்ணுமே கேட்கல. இப்ப சொல்லுங்க பாப்போம். பூ மனம் வீசும் வந்து 3 சொல்லினாங்க சார். ஆமா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 2 சொல்லி நான் சொன்னீங்க? ஆமாங்க சார், 3 சொல்லி நான் வருங்க சார். சரிமா? இப்ப என்ன நீங்க முன்னாடி சொல்லும்போது 3 சொல்லி நான் தானே சொன்னீங்க? இல்லைங்க சார், 2 சொல்லி சொன்னாங்க சார், 3 சொல்லி நான் வருங்க சார். சரி, இந்த மனம் வந்து மனசாட்சியை குறிக்கும். அது இது வேற, இதுதான். சரி ரைட்டு. புலியோட கண்கள் என்ன பண்ணுமா? புலியோட கண்கள் சிவந்து காணப்படும். சரியா? இந்த கண்ணு. குழந்தைகள் வந்து என்ன விளையாடினர்? பந்து விளையாடினர். சரிங்களா? வீட்டு வாசலில் இந்த கோலம் போட்டனர். ஆமாம், ஃபர்ஸ்ட் கோலம். சரி ரைட்டு, ஓகே ரைட்டு. வேற என்ன இருக்கு? இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். மயங்கொலி பிழையை நீக்கி எழுதுக சொல்லியிருக்கேன் இல்லையா. இதுக்கு வந்து இதை பாருங்கள். இந்த கல்லும் முள்ளும் இருக்குல்ல, இந்த கல்லும் முள்ளும் இருக்கு இல்லையா, அந்த என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். பாதையில் கல்லும் முள்ளும் கடந்தது. சரிங்களா? பாதையில் கல்லும் முள்ளும் கடந்தது. ஸோ இது ரொம்ப நமக்கு இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கல்லும் முள்ளும், அதை நீங்கள் பாருங்கள். என்ன இல்லு போட்டிருக்காங்க, என்ன இல்லு போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். மாற்றி போட்டிருக்காங்க பாருங்கள், லகர லகரத்தை மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம வந்ததுன்னா கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. வேறு என்ன இருக்குங்க? இங்கே பாருங்கள், ஒருமை பன்மை. இதெல்லாம் ஒரு 1000 தடவை கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒரு 1000 தடவை இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. காற்று வீசின, மரங்கள் அசைந்தது. சரிங்களா? இம்மா இதில் எதுவும் சந்தேகம் இல்லையே? ஏம்மா நீங்கள் இதில் எதுவும் சந்தேகம்லாம் இல்லைல்ல? இல்லைங்க சார். ஆமாம், தெரிஞ்சுக்கணும். சரிங்களாம்மா? இதை வேணா இங்கிலீஷில் கூட சொல்கிறேன். இது வந்து தலைனா நம்ம ஹெட்டு. சரிங்களா? இது வந்து தலைன்னா இந்த பசுமையாக தலைச்சி விளையிறது. சரிங்களா? இது காலைனா மார்னிங்கு, இந்த காலைனா நம்ம இனம். சரிங்களா? அது கடல் வந்து பறவை, பறவைக்கு பெயர் தமிழ் பேர். இது வந்து பேர்டு. வானில் பறந்ததுன்னா ஃப்ளையிங்னா பறந்தது. ஸோ இந்த ரா தப்பு. இது வந்து இலக்கண முறைப்படியே தப்பு. இந்த ரா வராது, இலக்கண முறைப்படி இது வந்து தப்பு. அடுத்து கதவை மெல்ல திறந்தான்னா, இந்த ரவும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. சரிங்களா? அடுத்து பூ மனம் வீசும். இந்த மனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஃப்ரெக்ரன்ஸ்னு சொல்கிறோம். அந்த மனம், நம்ம இந்த பூ மனம் வீசும். இந்த மனம் பார்த்திங்கன்னா மைண்டு, மனசாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த வந்து மனம் இது.
இது வந்து இந்த ஃப்ரெக்வன்ஸ். இது புலியோட கண்கள், இந்த கண்ணும் நம்ம பயன்படுத்துறது இல்லை சரிங்களா. ஸோ இந்த கண் தான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி குழந்தைகள் பந்து, இந்த பந்து இந்த நான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறது கிடையாது சரிங்களா. ஸோ அடுத்து வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், இந்த கோலம் கரெக்டு, இந்த கோலமும் வந்து கரெக்டு. இது வந்து நம்ம விண்வெளி பரப்பை குறிக்கிற கோலம் சரிங்களா. ஸோ இதில் எதுவும் சந்தேகம் இருக்க வேணாம், இதெல்லாம் வினாக்கள் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி ரைட்டு. இப்போ என்ன பார்த்தோம்? ஸோ இங்கே பாருங்கள் ஒருமைப்பன்மை கேட்குறாங்க. காற்று வீசின, இதெல்லாம் ஒரு 1000 தடவைக்கு மேலே கேட்டிருப்போம்மா. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம், இப்போ நான் கிளாஸ் முடிச்சோன்னா நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்கம்மா சரிங்களா. பஸ்ஸில் போகிறப்ப வரப்ப இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்கம்மா. நீங்கள் எத்தனை தடவை மனப்பாடம் பண்ணாலும் தகும் இதெல்லாம். ஏன்னா அத்தனை தடவை இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான் டிஎன்பிசியில். காற்று வீசின மரங்கள் அசைந்தது, இதில் என்னம்மா தப்பு இருக்கு? காற்று வீசின மரங்கள் காற்று வீசியது மரங்கள் அசைந்தன. காற்று வீசியது மரங்கள் மரங்கள் அசைந்தன. நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். நீங்கள் இது வந்து ரொம்ப முக்கியம். அவன் என்ன கொடுத்துருப்பான்னா 4 ஆப்ஷனும் இதே மாதிரியே கொடுத்துருப்பான். இது என்ன சொல்ல, ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லுவான் சரியா. இதுதான் சொல்கிறேனே, இந்த 4 வார்த்தைகளில் ஒரு 1000 தடவை கேட்டிருப்பான். திருப்பி இதை தான் கேட்பாங்க. காற்று வீசின மரங்கள் அசைந்தது, இதையே 4 மாதிரி கொடுத்துருப்பான். 4மே கரெக்டாக இருக்கிற மாதிரியே தெரியும் சரிங்களா. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இதில் ஒருமை எது பன்மை எதுன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. பன்மையில் முதல்ல செக் பண்ணுவோம், அதான் ஈஸி வேலை. ஏன்னா காற்று வந்து பொதுப்பெயர், இது வந்து ஒருமையா பன்மையா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மரங்கள் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இப்போ மரங்கள். ஸோ இப்போ வந்து மரமாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லணும்? மரமாக இருந்தது என்ன சொல்லணும்? ஒருமையாக இருந்ததுன்னா இந்த அசைந்தது கரெக்டு. இதை பொருத்தி பார்த்தோம்னா கரெக்டாக வரும். ஆனால் இங்கே வந்து பன்மையில் கொடுத்துருக்காங்க மரங்கள். அப்போ இந்த இடத்தையும் நம்ம பன்மையில் போடணும். அப்போ அசைந்ததை வந்து அசைந்தான அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இப்போ இது கரெக்டு. காற்று வீசியது மரங்கள் அசைந்தன சரிங்களா. ரைட்டு. தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான். தங்கப்பன் ஒரு ஆள், செல்லப்பன் ஒரு ஆள், 2 பேர் தானே போயிருக்காங்க. சென்றான்னு போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ அது தப்பு. 2 பேரும் போனதுனால சென்றனர் அப்படின்னு சொல்லி போடணும். அடுத்து, நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். இந்த சேர்ந்தேன் அப்படிங்கிறது நாளைங்கிறது ப்ளூரலில் குறிக்கும், ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கும். ஆனால் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு பாஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது தப்பு. சேர்வேன்னா சொல்லணும் சரிங்களா. இது பாருங்கள், இது ஒரு நல்ல கேள்வி. ஒரே மாதிரியே இருக்கும். இது 4 ஆப்ஷனும் நான் பல தடவை தப்பாக அடிச்சிருக்கேன். அதை நேற்று பால் பொங்குகிறது சரிங்களா. இதில் என்ன கதைனே தெரியாது. நேற்றுன்னு கொடுத்துருப்பான், பால் கொடுத்துருப்பான், பொங்குகிறது கொடுத்துருப்பான். அப்படியே 4 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இதை கவனமாக வச்சுக்கணும். நேற்று பால் பொங்கியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. சரி ஓகே. இதில் முதல் இறுதி சுட்டு இதுவும் பார்த்துட்டோம் நம்ம. ரொம்ப டிலே ஆகிட போகுது நம்ம பாட்டுக்கு. ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாங்களா? ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக பண்ணலாமா? பார்க்கலாம் சார். ஏதாவது வைண்ட் அப் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள். அடுத்த சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். நம்ம முன்னமே சொல்லிட்டோம், நம்ம சுட்டெழுத்துக்கள் 3 தான் சொல்லியிருக்கேன். ஆ இ உ இந்த 3 தான் வந்து சுட்டெழுத்துக்கள்னு சொல்லியிருக்கேன். இதில் அகச்சுட்டு புறச்சுட்டு சொல்லிட்டேன். அகச்சுட்டுன்னா நம்ம மனசாட்சியை ஞாபகம் வச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு எழுத்தையோ ஒரு சொல்லையோ நீக்கினீங்கன்னா பொருள் தராது, அதுதான் அகம்னு சொல்லிட்டேன். அகம் மனசாட்சியை ஞாபகம் வச்சுக்கணும். புறம் அப்படின்னா அந்த எழுத்தையோ அந்த வார்த்தையோ நீக்கினீங்கன்னா கூட மீதி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பொருள் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அண்மை சுட்டுக்குரிய வார்த்தை சொல்லியிருந்தேன். ஈங்கிறது அண்மை சுட்டு சரிங்களா. ஈங்கிறது அண்மை சுட்டு, செய்மை சுட்டுங்கிறது ஆங்கிறது செய்மை சுட்டு வார்த்தை. இது ஒன்றும் நீங்கள் பெருசாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், செய்மை சுட்டு இருக்கு இல்லையா, அந்த அவன் வந்து தொலைவில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. இவன் வந்து அண்மையில் நிற்கிறான், அதாவது பக்கத்தில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம அந்தளவுக்குலாம் நமக்கு தேவையில்லை, சும்மா பார்த்துட்டீங்கன்னா மட்டும் போதுமானது. அடுத்து வந்து சுட்டு திரிப்பு. இந்த திரிப்பு பார்த்திங்க அப்படின்னா காலப்போக்கில் வந்து திரிஞ்சு காணப்படுறது. அந்த ஆவும் ஈயும் வந்து அந்த சுட்டெழுத்துக்கள் வந்து காலப்போக்கில் திரிஞ்சினா மாற்றம் பெற்று இருக்கிறது தான் வந்து அந்த சுட்டு திரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மரம் இவ்வீடுலாம் வந்து அந்த மரம் இந்த வீடுன்னு மாறிடுச்சு. இப்போ முன்னொரு காலங்களில் இது அம்மரம் இவ்வீடு இருந்தது தான் வந்து அந்த மரம் இந்த வீடுன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. இது வந்து சுட்டு திரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. சரி ரைட்டு ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்கான், கற்பவை கற்ற பெண்ணு. கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவுக்கு போனாங்க.
அங்கு இருந்த செடிகளில் பூக்கள் மலர்கள் இருந்தன. என்ன சொல்ல வரான்? இந்த பத்தியில் உள்ள சுட்டு சொற்களை எடுத்து எழுதணும். அன்றாட பயன்படுத்தும் சுட்டு சொற்கள். இது ஒன்றும் இல்லை, அந்த இந்த இதுக்காக கேட்குறாங்கம்மா. நம்மளால் ஆவும் ஈயும் டிஃபைன் பண்ண முடியுதான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து அங்கு, அங்கு, இங்கு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆ இ உ இந்த வார்த்தை இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வினா எழுத்துக்களை பொறுத்த மட்டும் வினா வந்து 5 எழுத்து இருக்குது. ஸோ 5 எழுத்து இருக்குது. இது சொன்னால் முதல்ல வர்றது வந்து யா யா, சரிங்களா? இங்கே வந்து ஆ ஓ வந்து இறுதியில் வரும். ஏ வந்து மொழியோட முதல்லையும் இறுதியிலையும் வர்றது வினா எழுத்துக்கள். சரி, இதே அகமும் புறமும் அதே மாதிரி தான் சொன்னது தான். சரி, அடுத்து மொழி முதல் மொழி இறுதி. ஸோ இதுவும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? நோட்ஸில் இதையும் பார்த்தோம். ஸோ இதை பாருங்கள், இந்த பாருங்கள், கசத நபம இதெல்லாம் வந்து இந்த எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும். இந்த ஞா ஞா யா வா இது வந்து சொல்லோட முதல்ல வரும். சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இதில் நம்ம முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். எங்கே சொல்லியிருந்தோம்? ஞா இங்கே இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், ஞா. இந்த ஞா வரிசையில் ஞா மட்டும்தான் முதல் எழுத்தாக வர்றது, இந்த ஞனம். சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதுதான் நம்ம அகரவரிசை எப்படி எழுத சொல்லுவாங்க. 4 அகரவரிசை கொடுத்துருவாங்க. ஆ ஆ இ ஈன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷனில் 4 விதமாக வந்து அகரவரிசை ஏதாவது ஒரு காவரிசையோ சாவரிசையோ கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறதான் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வினாக்களை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம கூச்சப்படாமல் ஆக்கணாச்சி எழுதி வச்சுக்கணும் இதை போனோன்னே. ஓகே, சரி பாருங்கள். அடுத்த மொழிக்கு முதல்ல வராத சொல்லு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மொழி இறுதி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, இறுதி அகா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியில் வரவே வராது. சொல்லோட இறுதியில் வரவே வராது. இதை பார்த்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இதெல்லாம் புக்ஸு, வெவ்வேறு புக்ஸு. இது வந்து +2 புக்கு. +2 புக்கில் கொடுத்துருக்குறாங்க அப்படியே எல்லாமே. இது எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் எடுத்துருக்கோம். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்கள், மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10, மொத்தமாக 22 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து 24 வரும். அதில் உயிரெழுத்து 12 வரும், மெய்யெழுத்து 11 வரும், குற்றியெழுத்து 1 வரும், மொத்தம் 24. சரி, ரைட்டு. இந்த புணர்ச்சி தான் அடுத்து. சரி, ஓகே ஓகேம்மா. சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் புரியுதில்ல? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் சொல்லிவிடுங்க. ஏதாவது இருக்குங்களாம்மா? இல்லைங்க சார், நோ சார். ஓகேம்மா. சரி, ஏதாவது ஓகேம்மா, ஏதாவது புரியுது இல்லாமல் ஈஸியாக தானே இருக்குது இது?